இவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு கோவில்ல போயி சில பரிகாரங்கள்லாம் செஞ்சா, சில தோஷங்கள் நீங்கிடும்னு சொல்றாங்க இல்லையா? அத பத்தி தாங்க நான் இப்ப உங்களோட பேசப் போறேன். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில இருக்கிற மகுடீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். இங்க வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாருமே இருக்கிறாங்க. ரொம்பவும் புகழ் வாய்ந்த சிறப்புமிக்க கோவில் இது. இந்த கோவில் ஒரு பரிகார ஸ்தலமும் கூட. காலையில நம்ம இந்த கோயிலுக்கு என்ட்ரு ஆயி, இந்த குளக்கரையில குளிக்கலான்னு போறதுக்குள்ள நம்மள பிச்சை எடுத்துருவாங்க. பூஜை பண்ணுறீங்களா? வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. நாங்க யாரையும் நம்பி எதுலயும் ஏமாந்துராதீங்க. இப்பலாம் இது ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குதுங்க. இப்ப நான் எங்கேயாவது ஜாதகம் பார்க்க போனோம்னா, அவங்க உடனே என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நாகதோஷம், தாரதோஷம், இன்றி பல தோஷங்கள சொல்லிட்டு, ஒரு இடத்துக்கு போலாம். அங்க பரிகாரம் பண்ணுங்க. இந்த மாரி பரிகாரம்லாம் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். உடனே நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சொல்றத நம்பி எங்க போலான்னு கேட்டா, அவங்களுக்கு பிடித்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அங்க ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. இவங்க என்ன செய்றாங்க, அவருக்கு ஒரு ஃபீஸு, இங்க வந்து பண்ணுன வாட்டி இவருக்கு ஒரு ஃபீஸுன்னு ஏகப்பட்ட பணத்த கறந்துடுறாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கோயிலுக்கு போறோம், பரிகாரம் பண்றோம். அதில தவறு இல்ல. அதில ஒரு நமக்கு மன நிம்மதி, நல்லது நடக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நாம என்ன நடக்கணும், இங்க வந்து நம்ம குளத்தில குளிச்சுட்டு மேல வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பழைய துணியெல்லாம் ஒரு சிலர் விட்டுட்டு வராங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. எல்லாருமே சொல்றாங்க, அது ஒரு பாவச் செயல்னு. அத புரிஞ்சிக்காம அத விட்டுட்டு வராங்க. இப்ப குளத்துல குளிச்சுட்டு மேல வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏழைகளுக்கு அன்னதானம் குடுங்க, அன்னதானம் குடுங்கன்னு நெறைய சாதம் குடுப்பாங்க. நாம வாங்குனோம்னு வச்சுக்கோங்க, அங்கேயே பக்கத்துல ஒரு 5, 6 பேர் பிச்சைக்காரங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ப குடுக்குறோம். அட கொடுமை என்னன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த சாதம் மறுபடியும் அப்படியே கடைக்காரங்கிட்ட போய் இவங்க காசு வாங்கிக்கிறாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. காவேரியில குளிச்சுட்டு, அங்கேயே ஒரு கடைங்கள்ல குடம் தருவாங்க. அந்த குடத்த எடுத்து நம்ப தண்ணி எடுத்துட்டு வந்து, அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு, நாகர் சிலைக்கு எல்லாத்துக்கும் நாமளே அபிஷேகம் பண்ணலாம். அப்படி அபிஷேகம் பண்ணக்குள்ள, என்ன தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். அதனால நீங்க வந்து எந்த பரிகார பூஜையுமே செய்ய வேணாம். மகுடீஸ்வரர் கோவில்ல வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு தோஷம்னு ஒருத்தவங்க சொல்றாங்களா, நீட்டா கோவிலுக்கு போங்க. மஞ்சள், குங்குமம் வாங்கி குடுங்க. அதுக்கப்புறமா எத்தனை குடம் தண்ணி உங்க வயதுக்கு ஏற்பளவு தண்ணீர் குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு, சாமிய வேண்டி வணங்கிட்டு வாங்க. நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க. இந்த பரிகாரம்னு சொல்லி யார்கிட்டயும் ஏமாறாம இருங்க. ஏமாந்து போறது நம்ம தப்பு இல்லையா? அதுவும் கடவுள் சன்னதியிலேயே போய் ஏமாறுறது ரொம்ப தப்பு. ஏமாத்துறவங்க ஏமாத்துறாங்க. அது அவங்களோட விதி பயலன். நாம என்ன பண்றது? கோவில் சக்தி வாய்ந்த கோவில். குளிச்சுட்டு சாமிய வணங்கி வந்தோம்னாலே, நம்ப தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிரும். 4 ஏழைங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா போதும். பரிகாரம் தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. நன்றி.